இந்த குரூப்பில் இருக்கும் அனைவருக்கும் மதிய வணக்கம். எல்லாருமே வந்து அந்த மெசேஜ் போட்ட உடனே எல்லா லீடர்ஸுமே கொஞ்சம் டென்ஷன் ஆகுவீங்க. எனக்கு மட்டும் எப்போ தருவீங்க, நான் காசு கட்டலையா, மண் கட்டிடுறேன்னா கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 3 மாதமாக வந்து ப்ராப்ளம், நிறைய வந்து இடைஞ்சல்கள், நிறைய தொந்தரவுகள் எல்லாம் தாண்டி வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து எல்லா லீடர்ஸையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்லாம் போட்டு ஆக்சுவலாக என்கிட்ட ஒரு அமௌண்ட்டு வந்து ரெடி பண்ணணும். ஒரு சில இடத்துல நான் கடன் வாங்கணும், ஒரு சில இடத்துல கைமாத்தான் வாங்கணும். பணம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு நான் ஒரு 25 நாள் டைமிங் கேட்டிருந்தேன். டைமிங் கேட்டு எல்லா லீடர்ஸுக்கும் பார்த்தோன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேட்ச் வந்து ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். இதில் நடுவில் வந்து பண தேவைக்கோசம் சில லீடர்ஸ் வந்து எனக்கு கடனாக கொடுத்துருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, கைமாத்தாவும் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் பர்பஸ்க்கோசம். அதுவும் இல்லாமல் என்னோட சொந்த பணம் கடன் வாங்கியும் நான் உள்ளே இன்வால்வ் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பிரான்ச்சுக்கு வந்து ஒரு 3 மாதம் கேப்புக்கு அப்புறம் நம்ம மாம்பாக்கம் பிரான்ச்சுக்கு வந்து நம்ம லீடராக இருக்கிற வெங்கடேசன் அவர்கிட்ட வந்து கரெக்டாக 25ஆம் தேதி ஓப்பனிங் இயர்லி மார்னிங்கே வந்து கூப்பிட்டு அதுக்கு உண்டான பேமெண்ட்டும் சரி, அது உண்டான ஃபோட்டோஸும் சரி எடுத்துக்கின்னு உங்களுக்கு நான் குரூப்பில் இனி தான் அப்டேட் பண்ணேன். அதுக்கப்புறமா நேற்று கூட மாங்கால் ரோட்டில் ஒரு இன்றைக்கி வந்து செட்டில்மெண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு உண்டான வீடியோஸ் வந்து நான் வந்து ஈவினிங் பண்ணுறேன். டெய்லி வந்து 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு பிரான்ச்சு, டெய்லி ஒரு பிரான்ச் வந்து கொடுக்கலான்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சம்மந்தப்பட்ட லீடர்ஸ்க்கு நானே ஃபோன் பண்ணுறேன். நீங்கள் வந்து குழப்பிக்காதீங்க, நீ நம்மளுக்கு எப்போ தருவாங்க, நம்ம பிரான்ச்சுக்கு எப்போ வரும்னு சொல்லி கன்ஃபியூஸில் இருக்காதீங்க. இண்டிவிஜுவலாக வந்து நானே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசலான்னு இருக்கேன். இந்த ஒரு விஷயம், இந்த குரூப்ன்றத பர்பஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஃபண்டு வந்து எப்போ கொடுக்கறது, அதுக்கு உண்டான ஒரு சர்வீஸ் பண்ணுற நோக்கத்தோடு தான் ஸ்டார்டிங்கில் நான் லீடர்ஸாக வந்து நிறைய பேரை சூஸ் பண்ணி இந்த குரூப்பில் போட்டுருங்க, ஏபிஆர் ஃபேமிலியில் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து காலம் போக 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 ரொம்ப எல்லாருமே க்ளோஸ் ஆகிடுறதுனால சண்டை தான் அதிகமாக வருது. இன்னொரு விஷயம், சண்டை ஏன்னு வருது சொன்னால், ஒரு லீடர்ஸ்க்கு வந்து பிரச்சனை வருது. எப்படி பிரச்சனை வருதுன்னா, சடனாக ஒரு லீடர் வீட்டுக்கு வந்து கஸ்டமர் வந்து சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து ஃபோன் பண்ணும்போது என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. பார்த்து தான் அட்டன் பண்ணுவேன், இல்லைனா அட்டன் பண்ண முடியல. அதனால் பிரச்சனை வந்து ரொம்ப என்னால் லீடர்ஸ் வந்து சஃபர் ஆகிறது உண்மையான விஷயம்தான். உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியும், யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே வந்து வீட்டாண்ட வந்து சண்டை போட போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு முறை 2 முறை சொல்லி தான் வீட்டாண்ட வந்து சண்டை போட போகிறாங்க. நீங்கள் ஒரு முறை 2 முறை சொல்லும் போதே நீங்கள் இந்த லீடர் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அது உண்டான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கட்டண பேமெண்ட் திருப்பி கட்டண பேமெண்ட்டாகவே கொடுக்குறதாகவும் இருந்தாலும் சரி, அவனை எதனா ஒரு பாண்டு போட்டு கொடுக்குற இருந்தாலும் சரி, இல்லை அவங்ககிட்ட டைம் வாங்கி அந்த இன்சார்ஜை வந்து நான் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, முன்கூட்டியே நீங்கள் சொல்லிட்டாதான். நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணுறீங்க, என் உங்கள் வாட்ஸ்அப்லேருந்து ஒரு நேம் லிஸ்ட் அனுப்பிச்சிருங்க, அவங்க கான்டாக்ட் நம்பர் அனுப்பிச்சிருங்க. நான் அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு டைம் வாங்குறதும் சரி, இல்லை எதனா பாண்டு போட்டு கொடுக்குறதும் சரி, அவங்களுக்கு உண்டான இன்சார்ஜை வந்து நான் எடுத்துக்கிறேன். நான் அவங்கள ஃப்ரீ பண்ணி விட்டுருவேன். நேற்றும் அதே மாதிரி தான் ஹரிதா ஆஃபீஸாண்ட காலையிலே ஒரு லேடி வந்து கங்கான்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணி காலையிலே அவங்கள மூட் அவுட் ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டைமில் என்னால் ஃபோன் எடுக்க முடியாத சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் பிரபோனை ஃபோன் பண்ணி பிறகு தான் நான் எடுத்து பேசி அந்த பிரச்சனை சால்வ் பண்ணேன். அதே மாதிரி இன்றைக்கி இளையராணி அக்கா வீட்டில் ஒரு 10 பேர் போயிருக்காங்க ஃபண்டு பிரச்சனைக்கு வாசம். அந்த டைமில் அவங்க ஃபோன் எடுத்திருக்காங்க. அப்போ நான் வந்து ஒரு அஃபிஷியல் வேலையாக வெளியில் இருந்ததுனால என்னால் ஃபோன் எடுக்க முடியல, சைலண்ட் இருந்தது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து வருது போதுன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட லீடருக்கு நல்லாவே தெரியும் என்னை விட. அதுக்கு லீடர் பிஃபோராகவே எனக்கு வாட்ஸ்அப்பில் யார் யாரெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்களோ அவங்க நேம், பிரச்சனை வந்தால் தான் அவங்க வந்து டார்ச்சர் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு உண்டானது தெளிவாக சொல்லி அனுப்பிச்சிட்டோன்னா அவங்க வந்து சால்வ் ஆகிட போகிறாங்க. அப்படி இல்லையா, நீங்கள் சொல்லி கேட்கலன்னா நான் அவங்கள லிஸ்ட்டை வந்து நான் ஃபாலோ பண்ணி நான் அவங்ககிட்ட இன்சார்ஜ் நான் எடுத்துக்கிறேன். நான் இன்சார்ஜ் எடுத்து முடிச்சு கொடுத்துன்னு தான் இருக்கேன், முடிக்காமலாம் கிடையாது. அது லீடர்ஸ்க்கே தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த ஃபேமிலி குரூப்லேயும் சரி, இந்த ஏபிஆர் குரூப்லேயும் சரி, தேவையில்லாமல் வந்து லேடிஸுங்களை பற்றி தப்பாக பேசுறது தயவு செஞ்சு பேசாதீங்க. அதுக்கோசமாக அந்த குரூப்லாம் நம்ம ஒன்றும் ஓப்பன் பண்ணலை. பாதிக்கப்பட்ட மக்கள் எப்போ பொருள் வரணும் போகணும்னு சொல்லி ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அந்த குரூப்பை ஓப்பன் பண்ணுது. இன்னொரு மெயின் விஷயம் வந்து நான் வந்து
கிரிஜா வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணுறா, ஷப்ரின் வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணலை, ஷப்ரின் ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க, கிரிஜா ஃபீல்டு ஒர்க் பண்ணலை. அப்படி 2 பேரையும் வந்து நீங்கள் பற்றி பேசுகிறது உங்கள் டைம் வேஸ்ட்டு. இந்த 2 பேருமே வந்து உங்களுக்கு ஃபண்டுன்ற அமௌண்ட்டு கொடுக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு ஃபண்டு கொடுக்க போகிறது நான் தான். இது கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறதும் நான் தான். அதை மட்டும் நீங்கள் நல்லா உணர்ந்தால் நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு இந்த 2 பேரை பற்றி பேசாதீங்க. மெயினாக என்னோடய ஃபேமிலி பொம்பளைங்களை பற்றி பேசுறது விட்டுருங்க. உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்களால உங்களுக்கு ஃபண்டு தர முடியாது. அவங்க ஜஸ்ட்டு சப்போர்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. அதனால் வந்து இந்த லேடிஸை பற்றி பேசுறது மட்டும் விட்டுருங்க. ஃபண்டை பற்றி பேசுங்க. வேறு எந்த பற்றியும் பேசுறது உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னொரு ரெக்வஸ்ட்டு, லீடர்ஸ் கிட்ட கட்டுற ஏஜென்ட்ஸு, லீடர்ஸ் கிட்ட நம்பி இருக்கிற ஏஜென்ட்ஸு அவங்கள போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. இல்லைனா அவங்க வந்து ரிலீவ் ஆகிட்டு டேரெக்டாக வந்துடுங்க. டேரெக்டாக என் கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க. எல்லாருமே லீடர்ஸால் உங்களால் லீடர்ஸ் மூலிமா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலையா, அவங்க ரெஸ்பான்ஸ் சரியாக கொடுக்கலையா, ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து திருப்பி வந்து ஹெல்ப் பண்ணுற மைண்டுக்கு வரமாட்டாங்க. அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. அது உண்டான வேலையை தான் நாங்கள் வந்து பண்ணின்னு இருக்கோம். லீடர்ஸை ஃப்ரீயாக விட்டால் தான் அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. நீங்கள் ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணாமல் இருங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லா பிரான்ச்சுக்குமே வந்து 1 by 1 இன்றைக்கி வந்து மாங்கால் ரோட்டில் செட்டில்மெண்ட் ஆக போகுது. அதுக்கு உண்டான பிக்சர்ஸும் வந்து ஈவினிங் இல்லை நாளைக்கு அப்டேட் பண்ணுவேன். டெய்லி நான் அப்டேட் பண்ணின்னு இருக்கேன் பிரான்ச் வைஸாக. நீங்களும் வந்து லீடர்ஸும் ஏஜென்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். நீங்களும் ஏஜென்ட்ஸும் நீங்களும் லீடர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வந்து நிறைய ஃபேக் லீடர்ஸ்லாம் இருக்காங்க. என் நாலேஜ் இல்லாமல் வந்து நிறைய வந்து மிஸ்யூஸ் ஆகுது. பணம் கொடுக்குற பணம் வந்து போய் சேர மாட்டேங்குதுன்னு சொல்லி ஒரு சில இடத்துல மிஸ்டேக்கும் வருது. அதே மாதிரி அன்வான்டாக வந்து நிறைய பணம் வந்து கை மாறுதுன்னு சொல்லி நிறைய ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வருது. அதை வந்து நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த பிரான்ச்சுக்கு உண்டான பகுதி மக்கள் இந்த பிரான்ச்சில் மட்டும் தான் இருக்கணும். இவங்க வந்து அதர் பிரான்ச்சுக்கு போகக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்கிற லீடர்ஷிப் கிட்ட போயிட்டு எந்த ஒரு மூமெண்ட்டுமே வச்சுக்க கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் பண்ணுறது சொல்லியும் நீங்கள் வந்து மாற்றி பண்ணுறதுனால எத்தனை பேர் வந்து சஃபர் ஆகிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏஜென்ட்ஸ் அதுக்கு வந்து நான் பொறுப்பாக முடியாது. நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். சென்னைனா சென்னை டீம் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும், செய்யார்னா செய்யார் டீம் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். இதில் வந்து மிக்ஸ்அப் ஆகி வந்து நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு பண்ணிங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். இதில் வந்து கம்பெனி பொறுப்பு நான் ஏற்றுக்க மாட்டேன். தெளிவாக இந்தந்த பிரான்ச்சுக்கு இந்தந்த லீடர்ஸ் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா அவங்கள மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதை விட்டுட்டு வந்து ராணிப்பேட்டையில் இருக்கிறவங்க போயிட்டு சென்னையில் இருக்கிறவங்க வந்து மாம்பகத்துலேயும் அரக்கோணத்தில் இருக்கிறவங்க தூக்கிட்டு வந்து வந்தவாசிலையும் நீங்கள் இது மாதிரி மிக்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு ஏற்கவே மாட்டேன். இந்த பிரிக்கிறது தான் ஒரு பிரான்ச்சிலையும் பார்த்தோன்னா 5 லீடர்ஸ் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். நீங்கள் 5 லீடர்ஸ் ஏன் போகிறோன்னா 5 லீடர்ஸில் ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விரும்பலையா அடுத்த லீடர்கிட்ட போங்க. உங்களோட புக்லெட் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். நீங்கள் அதை விட்டுட்டு வந்து நீங்கள் வேறு பிரான்ச்சுக்குள்ளே போனீங்கன்னா செட் ஆகாது. சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா உங்கள் பிரான்ச்சுக்கு உண்டான லீடர்ஸ் கிட்ட மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதர் பிரான்ச் கிட்ட யாரும் வந்து போயிட்டு ஹெல்ப் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டு அவங்க பண்ணலன்னா அது நம்ம பொறுப்பாக முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணாலும் சரி கொடுத்தாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து சைனிங் வந்து கம்பல்சரியாக வாங்குங்க. டேட் வந்து கம்பல்சரியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி லீடர்ஸ் உங்களுக்கு ஆன்லைனில் வந்து செட்டில்மெண்ட் பண்ணாலும் சரி டிரான்சாக்ஷன் வந்து எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பியாக பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிரிண்ட் அவுட்டோ ஒரு பிரிண்ட் காப்பியோ சாஃப்ட் காப்பியோ எல்லாமே எடுத்து வச்சுங்க. இது எல்லா விதத்துலேயும் கம்பல்சரி நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் கரெக்டாக வந்து இதில் மிஸ்யூஸ் எதுவுமே நடக்காது, கரெக்டாக நடக்கும். மாற்றி கட்டுறதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கப்புறமா வந்து மாற்றி கட்டுறது வந்து இருக்கக்கூடாது. எந்தெந்த ஏஜென்ட்ஸோ அந்தந்த லீடர்ஸ் அசைன் பண்ணுறோம். மறுபடியும் நான் வந்து இந்த லீடர்ஸ் லிஸ்ட்டை வந்து ஒரு சில லீடர்ஸ் வந்து இன்வால்மெண்ட் இருக்குது பண்ணுறதுக்கு, ஒரு சில லீடர்ஸ் வந்து இன்வால்மெண்ட்டு இல்லாமல் இருக்காங்க. நான் ஃபைனலாக அவங்ககிட்ட கேட்டுட்டு இன்வால்மெண்ட் இருக்கிறவங்க இதில் இருக்கட்டும், இன்வால்மெண்ட் இல்லாதவங்க நோட்டை கொடுத்துட்டு அவங்களோட அக்கௌண்ட்ஸ் நான் சப்மிட் பண்ணிவிட்டு நான் வந்து வேறு லீடர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை ஏஜென்ட்ஸ் வந்து சம்மந்தப்பட்ட லீடர்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அத்தனை ஏஜென்ட்ஸ்கிட்டையும் நான் ஃபோன் பண்ணி பேசிடுறேன். நீங்கள் சம்மந்தப்பட்ட லீடர்ஸை வந்து பிரேக்கப் பண்ணிவிட்டு புது லீடர் சொல்கிறேன். அவங்கள புது லீடர் மீன்ஸ் ஆல்ரெடி பழைய லீடர்கிட்ட சைன் பண்ணி விடுறேன். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க.
இந்த குரூப்பில் வந்து தேவையில்லாமல் இதுக்கப்புறமா மெயினாக வந்து இந்த சண்டை சச்சரவு போட்டு மக்கள் மனசை வந்து குழப்பாதீங்க. மெயினாக வந்து வெளிநபர்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சொல்லுவாங்க. 10 நாளில் வாங்கி தந்துடுறேன், 15 நாளில் வாங்கி தந்துடுறேன், அங்கே போனால் வந்துடும், இங்கே போனால் வந்துடும், இவர்கிட்ட போனால் வந்துடும், அவர்கிட்ட போனால் வந்துடும். அது மாதிரிலாம் எதுவுமே வராது. இது மாதிரி ஏமாந்து எந்த ரூபத்துலேயும் வந்து போயிட்டு மாட்டிக்காதீங்க. அது உங்களோட டைம் வேஸ்ட்டு, உங்கள் பணம் வேஸ்ட். இது மாதிரி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். மற்ற பிரான்ச்சஸ்லாம் எப்பப்போ தரப்படும்னு சொல்லி நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். இன்றைக்குள்ளே எல்லா ரீடர்ஸுக்கும் நான் ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறேன். நீங்களும் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏஜென்ட்ஸ் கிட்ட பேசுங்க. பேசிவிட்டு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டுன்னு சொல்லுங்கள். எல்லோரையும் வந்து ஆக்டிவாக இருக்க சொல்லுங்கள். நன்றி.